வட சென்னைன்னு எடுத்துக்கிட்டா இந்த வாட்டி அதுக்கு ஒரு சிறப்பு திட்டங்கள்லாம் தீட்டி எத்தனை 1000 கோடி சிறப்பு திட்டங்கள்லாம் தீட்டி ஏழை எளிய மக்கள்லாம் பெரிய கல்யாண மண்டபத்தில் மாநகராட்சி கல்யாண மண்டபத்துலலாம் கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு பல இடத்துல கல்யாண மண்டபம், ஜிம்மு, ஏசி ஜிம்மு, விளையாட்டு திடல், பள்ளி கட்டிடங்கள், மருத்துவ கட்டிடங்கள், பாலங்கள், இப்படி வட சென்னையை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. வட சென்னை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. சேகர் பாபு அவர் எப்படி என்ன பண்ண போகிறாருன்றது தெரில. ஆனால் இந்த எடப்பாடி இவ்வளோதான் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் வட சென்னையில்னு எடுத்தா ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் தொகுதி அவருக்கு எல்லா மீனவர்கள் தான் சப்போர்ட்டு, மைனாரிட்டி கிறிஸ்டின்னு சப்போர்ட்டு. அவருக்கு அந்த தொகுதி வீக்காக இருக்குது, வேறு தொகுதியில் தான் நிற்பார் போலன்ற கனவுல இருந்தார். ஆனால் எடப்பாடி 2 விக்கெட்டை எடுக்க போகிறார். அடுத்தது ஒன்று செல்லூர் ராஜு, மதுரைன்னா அவர் தான். இப்போ அவரையும் ஓரம் கட்டிக்கிட்டு வராரு மதுரையில். ஓபிஎஸ் டியூன் மியூசிக்கல் டியூன் ரிஹர்சல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திமுகவில் 2 விக்கெட் ஓபிஎஸ்ஸாக போயிட்ட பிறகு எடுக்குன்னா அப்படின்ட்டு ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜியும் இன்னொரு சில தினங்களில் இவங்க 2 விக்கெட் மட்டும் இல்லை, வேலுமணி சேர்ந்தாலும் வேலுமணி ஒரு கணக்கு போடுறார். எடப்பாடியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம வரணும், கட்சியை பிடிக்கணும்னு அவர் காலி நினைக்கிறார். எடப்பாடி வேலுமணியை காலி பண்ணணும்னு நினைக்கிறார். தங்கமணி அவர் சம்மந்தி, இதெல்லாம் தங்கமணியும் விட்டு வைக்க மாட்டார். தெலுங்கு போட மாதிரி அரசியலில் தனக்கு பதவி தான் முக்கியம்னு சொல்லியிருப்பார். அந்த நிலப்பாடு எடுத்தால் தங்கமணிக்கு கஷ்டம்தான். ஆனால் 2 விக்கெட் ரெடி. ஜெயக்குமார், செல்லூர் ராஜு. நாட்கள் என்ன பிடிக்கின்றன, அவஸ் கணக்கு கூட வரலாம். இன்னும் சில தினங்களில் ஒரு 4-5 தேதிக்குள்ள தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்குண்டான வேலைகள்லாம் ஓபிஎஸ் டீம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை ஏடிஎம் கட்டிக்கிட்டு வந்து விக்கெட் விட போகுதுன்னு தெரில. பெரிய பெரிய தலை டிக்கெட்லாம் வந்து விட போகுது, ரெடியாகிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி திராவிட கட்சி திமுக தான். பிஜேபியை வீழ்த்த வலுவான கட்சி திமுக தான் அப்படின்னு முடிவு எடுத்து ரெடி ஆகிட்டாங்க. ஏடிஎம்கெல்லாம் பல விக்கெட்டுகள் விழப்போகுது. அதில் நம்பர் 1, நம்பர் 2 விக்கெட் 2 விக்கெட்டும் ஜெயக்குமார், செல்லூர் ராஜும் விரைவில் களத்தில் காணலாம்.